நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவரை தேடுவோம், அவரை ஆராதிப்போம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு பலப்படுவோம் என்று ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்தும் நீ பேசிய நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மோடு இருப்பது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை உருவாக்குவது நிச்சயமே நிச்சயம். எங்கள் வாழ்க்கையில் இதை பலமுறை செய்திருக்கிறீர். என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலெல்லாம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறீர். என்றும் எங்களை பலப்படுத்தும், எங்களோடு வந்து வழிகாட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது, அது நம்மை உருவாக்கும் தன்மை உடையது, ஆற்றி தேற்றும் சக்தி நிறைந்தது. அற்புத சுகத்தையும் வாழ்க்கையிலே நடக்காது முடியாது என்ற சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு நன்மையை கொண்டு வர தேவன் ஆவலாய் இருக்கிறார். அவருடைய பிரதான முறைகளிலே ஒன்று, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம் வாழ்க்கையை கட்டுவது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? முதலாவது நாம் அவரை குறித்து சரியாய் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உருவாக்கின உன் தேவனாகிய கர்த்தர். கண்களை திறந்து பார்த்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கு பின்பாக அதை உருவாக்கிய ஒருவர் இருக்கிறார் என்று தெளிவாக தோன்றும். நம் சுற்றிலும் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தால் ஒவ்வொரு பொருளுக்கு பின்பாக அதை ஆக்கியோன், படைத்தவன், உருவாக்கியவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம் மனம் சொல்லும். ஒருவேளை இரவிலே வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தாலும் அண்ட சராசரங்களை உருவாக்கிய ஒருவர் அதற்கு மேலாக இருந்து அதை இயக்கி வருகிறார். ஆகவேதான் அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த அண்ட சராசரம் அது சிதைந்து போகாமல், சீரழிந்து போகாமல் எல்லாம் கிரமமாய் சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிகிறோம். இப்படி இருக்க ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களையும் என்னையும் உருவாக்கிய நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் அல்லவா உன்னை உருவாக்கினேன், நிச்சயமாக உன்னை பொறுப்பேற்று பராமரித்து வழி நடத்துவேன். ஆகவே என் பிள்ளையே, நீ கவலைப்படாதே, பயப்படாதே. நான் உன்னை உருவாக்கினவர் என்றதை ஒருபொழுதும் மறந்து போகாது. ஒரு வேளையிலே உன் வாழ்க்கையில் நீ தடுமாறி இருந்தாலும் நான் விட்டுவிடுவதில்லை, உன்னை தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார். அது உங்கள் காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நீங்கள் அன்பு கூறுகிற, இல்லாவிட்டால் அறிந்த வேறு யாருடைய வாழ்க்கையின் காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரையும் உண்டாக்கின ஒரு தேவனாகிய கர்த்தர் உண்டு. அவர் உருவாக்கினவர். ஒரு பொழுதும் அதை மறப்பதே இல்லை, மறப்பதே இல்லை. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏன் பயப்படாதே என்று சொல்லுகிறார்? நாம் பல வேளைகளிலே தவறாக கற்பனை செய்து செய்து இது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டே காலத்தை கழிக்கிறோம். தேவன் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். நம்மை உருவாக்கிய தெய்வம் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன எதிரி என்ன செய்ய முடியும், எந்த பிசாசின் சக்தி நம்மை மேற்கொள்ள முடியும் என்று நாம் நம்புவதற்கு பதிலாக யாருமே உதவிக்கு இல்லாதது போல கைவிடப்பட்ட நிலையிலே தனிமையில் வாடி தவிக்கிறோம். அப்பொழுது உண்மையான காரியங்கள்
நம்மை மிரட்டுவது மட்டுமல்ல, பல வேளைகளிலே உண்மையற்ற நிஜமற்ற காரியங்கள் கூட நம்மை மிரட்டி கொண்டிருக்கும். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், உன்னை உருவாக்கின நான் உன்னை அறிந்தது மட்டுமல்ல, உன்னுடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறேன். அவைகளெல்லாம் என் கண்களுக்கு முன்பு தெளிவாக இருக்கின்றது. நான் உன்னோடு கூட இருப்பதை விசுவாசிப்பாய் என்றால் அது போதும். நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி பலியாக மாறியதை நீ விசுவாசித்தால் அது போதும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பிய நான் உனக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நீ விசுவாசித்தால் போதும். அப்பொழுது உன் பயங்களும் உன்னை பயமுறுத்துகிறவர்களும் சக்தியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். உன்னை உருவாக்கிய உன் தேவனாகிய கர்த்தர் மகாதேவன், மிகப்பெரிய கடவுள் என்று அறிய உனக்குள் ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் தானாய் ஊற்றை போல பெருகுவதை காண்பாய். அப்பொழுது நீயும் பலப்படுவாய். பயம் நீங்கி பயத்தோடு இருக்கிற மற்றவர்களை நீ தைரியப்படுத்துவாய். இந்த ஆண்டவர் சொல்லுகின்ற 3வது காரியம் என்ன? உன்னை மீட்டு கொண்டேன். உருவாக்கியவர், பயப்படாதே என்று சொல்லி பயங்களை அகற்றுகிறவர் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்ன? உன்னை மீட்டு கொண்டேன். சற்று மனதிலே யோசித்து பாருங்கள். ஆற்றிலே ஒரு திடீர் வெள்ளம், ஃப்ளாஷ் ஃப்ளட், காட்டாற்றிலே வரும்பொழுது ஒரு கயிறு கிடைத்தால் போதும், அதை பிடித்து கொள்ளலாம் என்று மனம் தவிக்கும். வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற ஒரு மரத்தின் கிளை கிடைத்தால் அது போதும் என்று மனம் நினைக்கும். ஆகிலும் ஒரு கயிறானாலும் சரி, ஒரு கிளையானாலும் சரி, நாம் தொடர்ந்து ஆற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டால் அது நமக்கு மீட்பல்ல. முழுமையாக அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்று பயமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒருவருடைய ஆதரவு, பாதுகாப்பு இருக்கும் பொழுதுதான் முழுமையான மீட்பு. இறைவன் அதைத்தான் நமக்கு செய்திருக்கிறார். இயேசு அதைத்தான் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டன. நம்முடைய தனிமை உணர்வுகள் சிலுவையில் அறையப்பட்டன. அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். நம்முடைய துக்கங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. நம்முடைய நோய்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. நம்மை வாட்டி வதைக்கின்ற பாவத்தின் சக்தி அவர் மீது அவர் தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்ட பொழுது சுமத்தப்பட்டது. பாவங்கள் அறியாத அவர் நமக்காக அகோரமாய் மாறி பாவத்திற்கு முடிவு கட்டினார். சாத்தானின் சக்திக்கு முடிவு கட்டினார். துக்கத்திற்கும் துயரத்திற்கும் முடிவு கட்டினார். மரணத்திற்கு முடிவு கட்டினார். ஆண்டவர் டெம்பரரி சொல்யூஷன் தந்து அப்படியே நம்மை வெள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாய் அடித்து செல்லப்படும் வழியில் விட்டு விடுகிறவர்கள் முழுமையாக அந்த வெள்ளத்திலே குதித்து நம்மை தூக்கி எடுத்து வருவது போல அவர் பூமியிலே குதித்து நம்மை போல் ஒருவராகி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வது, நான் உங்களை மீட்டு கொள்வேன் என்றல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை, உன் குடும்பத்தின் அங்கத்தினர்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நமக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று வெவ்வேறு காலங்கள் உண்டு. ஆனால் காலங்களை தன் கரங்களில் வைத்திருக்கிறவர், காலம் உருவாவதற்கு முன்பு இருக்கிறவராய் இருக்கிறவருக்கு எப்பொழுதும் அது நிகழ்காலம்தான். கடந்த காலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிகழ்காலமாகவே தோன்றும். நிகழ்காலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிகழ்காலமாகவே தோன்றும். நாம் சொல்லுகிற வருங்காலமும் அவருடைய கண்களுக்கு முன்பு அது நிகழ்காலமாகவே இருக்கும். இதனால் நமக்கு என்ன நன்மை? நாம் எப்பொழுது நடக்கும் என்று சில அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம், நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அதை பார்க்கும் பொழுது, இதை நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். ஆகவே நமக்கு முன் இருக்கக்கூடிய கேள்வி கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருமா என்பதல்ல, அதை அவர் கட்டளையிட்டு விட்டார். நம்முடைய கால கணக்கின்படி அது சீக்கிரமாய் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படும். இதுதான் மனித வாழ்க்கையிலே நாம் நம்ப வேண்டிய ஒன்று.
இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் விசுவாசத்தோடு ஏதாகிலும் ஒன்றை குறித்து பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை பரமபிதா தம்முடைய அன்பின் அடிப்படையில், தம்முடைய சித்தத்தின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுதலின்படி அவருடைய நாமத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறபடியினால் அதை நமக்கு உடனே அருளுகிறார். It's granted. No doubt about it. அது கொடுக்கப்பட்டாயிற்று, சந்தேகமே இல்லை. ஆனால் நம்முடைய கைகளுக்கு அது இன்னும் வந்து கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் சீக்கிரமாய் தேவன் அதை நம்முடைய கரங்களில் தருவார். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அனுபவிப்போம். ஆகவே இந்த இடைக்காலத்தில் உங்களை போட்டு ஏன் குழப்பிக் கொள்ளுகிறீர்கள்? நடக்குமா நடக்காதா என்று ஏன் பயப்படுகிறீர்கள்? பொல்லாத பிசாசு கடவுள் மற்றவங்களுக்கெல்லாம் செய்வார், உனக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லுகிற பொய்களை ஏன் நம்புகிறீர்கள்? பொல்லாத மனுஷர்கள் உன் நிலைமை இப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது, இதை விட இன்னும் மோசமாக போகும் என்று சொல்லுகிற அதைரியப்படுத்தும் வார்த்தைகளுக்கு ஏன் செவி கொடுக்கிறீர்கள்? இன்று தீர்மானிப்போமா? நீங்கள் தீர்மானிப்பீர்களா? நான் பிசாசுக்கும் செவி கொடுக்க மாட்டேன், பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்க மாட்டேன், என்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுப்பேன், காத்திருப்பேன். நம்பிக்கையற்றவனாக அல்ல, நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு காத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானம் விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நிச்சயம் கட்டளையிடுவார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உங்களை உருவாக்கின கர்த்தர், உங்களோடு இருந்து பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிற கர்த்தர், உங்களை பிரச்சனையிலேயே விட்டு விடுகிறவர் அல்ல, வெளியே மீட்டெடுக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். யார் இவர்? அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவர். அவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகின்றது, அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று. நமக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் பேரே தெரியாது. இந்த மாதிரி பேர் தெரியாமல் தட்டு மாதிரி நீங்கள் யார், எப்படி சொந்தம், இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல மாட்டியிருக்கேன், நீங்களும் மாட்டியிருப்பீங்க. நம்மோடு படித்த மாணவர்கள் 20, 30, 40 வருஷங்களுக்கு பிறகு அவர்களை வேறொரு பட்டணத்தில் பார்க்கும்போது, டே நீயாடா, அடையாளமே தெரியாமல் போயிட்டிய. பேரும் மறந்து போயிடுது, உருவமும் மறந்து விடுகிறது. நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. அவர் நம்மை குறித்த அத்தனையையும் என்றென்றும் நினைத்திருக்கிறவர். ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு பெயர் சூட்டி இருந்தாலும் உங்கள் பெயர் என்ன என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை அரசாங்கத்தின் பதிவேடுகளிலே உங்கள் பெயர் விடுபட்டு போயிருந்தாலும் நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியும். 850 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகையிலே நீங்கள் அவருக்கு விசேஷமானவர்கள். You are someone very special to him. Don't lose your uniqueness and think you are nobody in this world. உங்களுடைய தனித்தன்மை எதிலிருந்து வருகிறது? இறைவன் உங்களை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றால் அதனுடைய பொருள் பெயர் மட்டுமல்ல, நீ யார், உன் எதிர்காலம் என்ன, என்னால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, உன்னை கொண்டு மற்றவர்களை நான் எப்படி ஆசீர்வதிக்க, எவ்ரிதிங், தி என்டையர் ப்ளூ பிரிண்ட், உங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கமும் வரைபடமும் அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காலம் don't be lost in this maddening crowd. இந்த திரள் கூட்ட ஜனத்தொகையை கண்டு இதில் யாரோ ஒருவன் என்று உங்களுடைய தனித்தன்மையை, இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு தன்மையை, அந்த அன்பை, அந்த அடையாளத்தை ஒருபொழுதும் நீங்கள் குறைத்து நினைத்து விடாதிருங்கள். அவர்தான் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உங்களை உருவாக்கிய தெய்வம். அது மட்டுமல்ல, உங்களோடு இருந்து உங்கள் பயங்களை அகற்றி தைரியப்படுத்துகிற
கர்த்தர். உங்களை பிரச்சனையிலே வைத்து கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள, முழுமையாய் மீட்டெடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்த ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்து வரைபடத்தை உருவாக்கி, இந்த நாளிலே என் மகனுக்கு என்ன செய்யட்டும், இந்த நாளிலே என் மகளுக்கு நான் என்ன செய்யட்டும், அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யட்டும் என்று நீங்கள் காலையிலே எழுந்து ஆயத்தமாவதற்கு முன்பே இரவெல்லாம் தூங்காமல் காலையிலே விழித்து காத்திருக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. பால் கொடுக்கும் தாய் போன்றவர். நீங்கள் நடக்க முடியாமல் பரந்த தோள்களிலே சுமந்து செல்லுகிற பரம தகப்பன் உங்களுக்கு உண்டு. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடையவன். அவர் உங்களை சொந்தம் பாராட்டுகிறார். யாரோ பெத்த புள்ள என்றல்ல, 830 கோடி இது ஒன்று வந்துருச்சா என்றல்ல. அவர் சொல்லுகிறார், நீ என் சொந்தம். எஸ் மை சன், யூ ஆர் மை ஓன். You are mine. Yes, my daughter, you are my own. நீ என் சொந்தம். சில வேளைகளிலே நாம் மிக வேதனைப்படுவது உண்டு. சொந்தங்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் பலர் நம்மை பிரச்சனையிலே மாட்டி விடுவார்கள். இன்னும் பலர் நம்ம பிரச்சனைகளை சொன்னால் காது கூட கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபோனை பார்த்தவொடனே எடுக்க மாட்டாங்க. சிலரிடத்தில் நாம் சொன்னாலும் உதவி செய்ய மாட்டார்கள். மாறாக நம் மீது குற்றம் சுமத்துவார்கள். ஆகவேதான் நாம் சில நேரங்களிலே பாடுவது போல அந்த பாடலின் வரிகள் சொல்லுகிறது, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உமை விட்டால் யாரும் இல்லை. இந்த நாட்களிலே சொந்த பந்தங்கள் என்ற வார்த்தைக்கே பொருளற்று போன ஒரு உறவின் நிலைதான் இருக்கிறது. சொந்தம் என்று சொல்லவும் பந்தம் என்று சொல்லவும் இணைப்பு என்று சொல்ல ஒன்றுமே இருப்பதில்லை. காரணம் என்ன? எல்லா உறவுகளும் நம்மிடத்திலிருந்து ஏதாவது கிடைத்தால் நம்மோடு உறவு வைப்பார்கள். எப்பொழுது நம்மிடத்தில் கொடுக்க ஒன்றுமில்லை, இல்லாவிட்டால் இனிமேல் நாம் அவர்களுக்கென்று வரிந்து கட்டி கொடுப்போம் என்ற நிலையில் இல்லை என்றால் உடனே சொல்லாமல் கொள்ளாமல் அட்ரஸே இல்லாத மாதிரி போயிடுவாங்க. எங்கேயாவது பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஏன்? அவர்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் உங்களை அவர்கள் சொந்தமாக கருதுவார்கள். இல்லாவிட்டால் அந்நியருக்கு கூட புன்முறுவல் கொடுப்பார்கள். உங்களை பார்த்தால் முகங்களை திருப்பி கொண்டு போவார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தம்மையே நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? ஒன்றுமில்லை. நாம் அவருக்கு கொடுத்துதான் அவர் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற நிலையில் அவர் இல்லை. அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே உடையவர், சகல பரிபூர்ணத்தையும் தனக்குள் அடக்கியவர். ஆகிலும் அவர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் தம்மையே நமக்காக கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மை தேடி வந்து சிலுவையில் உயிர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஏன் கவலைப்பட்டாய்? யாருமே இல்லை என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களோடு இருந்து இயேசு உங்களுக்கு சொந்தமாகாவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகினாலும் இயேசு உங்கள் சொந்தமாக, உங்கள் தகப்பனாக பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ஒன்றையும் இழக்கவும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு இருந்தால் அது நமக்கு போதும். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அவர் அழைக்கிறார். எவர்களை அழைக்கின்றாரோ அவர்களை தம்முடைய இரத்தத்தினால் தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாக வாழும்படியாக மாற்றுகிறார். எவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக மாற்றி அவர்களை நீதிமான்களாக நிறுத்துகிறாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துகிறார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார், பக்கத்தில் இருந்தாலே போதும்.
ஆனால் அவர் பக்கத்தில் இருப்பவர் மட்டுமல்ல, நம் பட்சத்தில் இருப்பவர். நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் தம்மையே நமக்காய் கொடுத்தார். எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை தேடி வரும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, நாங்கள் ஏதோ குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று விஞ்ஞானம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஒரு அநாதை. மெட்ராஸ் பாஷையில் திட்டும்போது சொல்றாங்க, புறம்போக்குன்னு திட்டுறாங்க. ஆண்டவரே, உனக்கு இன்னும் யாருமே இல்லை, உன்னை சொந்தம் கொண்டாட யாரும் இல்லை, உனக்கு ஒன்று ஆச்சுன்னா வந்து நிற்கிறதுக்கு எவனும் இல்லை. நாங்கள் தனித்து விடப்பட்டதை போல உணர்கிறோம், பயப்படுகிறோம். என்னை யார் அறிவார், என் நிலைமையை யார் அறிவார் என்று துக்கத்திலே சோர்ந்து போகிறோம். எனக்குன்னு ஒரு சொந்தக்காரர் இல்லையே, எனக்குன்னு ஒரு பந்தம், நண்பர்கள் கூட இல்லையே, எங்கே போய்விட்டார்கள் என் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள்? நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அழுவதற்கு கூட ஒரு ஆள் இல்லை, புலம்புறதுக்கு கூட ஒரு ஃபோன் போட முடியாது என்றெல்லாம் நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே எங்களை உருவாக்கின தெய்வம் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என் பிள்ளையே என்று. அதற்காக உமக்கு நன்றி. நான் என்னையே சிலுவையிலே ஒரு பரிகார பலியாக கொடுத்து உன்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, நோய்களிலிருந்து, சாத்தானுடைய கோர பிடியிலிருந்து, சாத்தானுடைய ஜனங்களிலிருந்து மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லி இருப்பதற்காக உமக்கு நன்றி. பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீர் கொண்டிருக்கிற நித்திய நோக்கம், அந்த நித்திய திட்டம், இதை எங்களுக்கு நினைவூட்டி, you are not finished. The work that I want to do in you is not yet over. Let's move forward. உன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரவில்லை. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் முடிந்துவிடவில்லை. வா, நாம் இணைந்து முன்னேறுவோம் என்று எங்களை அழைத்துச் செல்வதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சொந்தம் என்று சொல்லி, நாங்கள் உங்களை பார்த்து நீங்கள் எங்கள் சொந்தம்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. கடவுள் என் சொந்தம் என்று சொல்வது பெரிய விஷயந்தான். ஒன்றுக்கும் உதவாத எங்களை மீட்டெடுத்து மகனாக மகளாக மாற்றி, என் பிள்ளையே, என் செல்ல பிள்ளையே என்று சொந்தம் கொண்டாடுகிற உம்முடைய தாய் அன்பிற்கு, உம்முடைய தகப்பனின் அன்பிற்கு, உம்முடைய நித்திய மாறாத அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம், மீண்டும் ஒரு முறை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தங்கியிரும், தொடர்ந்து பேசும். நீங்கள் பேசுகிறப்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மறந்துடுறோம். பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனை தான் பெருசாக தெரியுது, எங்கேயோ நீங்கள் ஒளிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. இனிமேல் அப்படி அல்ல, எப்பொழுதும் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்களை ஆசீர்வதி, எங்கள் தேச மக்களை, உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை எங்களை கொண்டு, எங்கள் குடும்பத்தாரை கொண்டு, எங்கள் திருச்சபையை கொண்டு ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை குறித்து சொல்கிற வார்த்தையை கேட்டீர்கள், விசுவாசியுங்கள். ஏசாயா 43 அதிகாரம். இப்பொழுதும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது.
நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். God bless you. God be with you.